ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம N8N பத்தி கத்துக்க போறோம். அதாவது அது ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்னன்னு தெரியலனா ஜஸ்ட் இன்னும் பதட்டப்படாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும், கரெக்டா? உங்களுக்கு டெய்லி சரியா 10 மணிக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போஸ்டோ ஸ்டோரியோ நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்க பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே அது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? சோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லா விஷயத்தையும் மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் இங்க N8N அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ்க்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம இங்க யூஸ் பண்ண போறது, படிக்க போறது எல்லாமே N8N பத்தி படிக்க போறோம். சோ இதுல ஃபர்தரா நம்ம இனி வீடியோஸ் வரும்போது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட அட்வான்ஸ்ட்லாம் என்னன்னு சொல்லி படிப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. யாருக்கெல்லாம்ப்பா இது யூஸ் ஆகும்? யார் இந்த வீடியோஸ் இந்த மாதிரி N8N பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இனி ஃபியூச்சரே என்னது? ஏஐன்னு ஆயிப்போச்சு. அப்போ ஆட்டோமேஷன் பண்றது, ஏஐல படிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்க ஒர்க்ல அவங்க சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஆட்டோமேஷன்ல ஏதோ ஒண்ணு கத்து வச்சுக்கோங்க. N8N தான் இல்ல, ஜேபியர் இருக்கு, மேக்.ஐஓ இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஓகே, ஈஸின்னு தோணுதோ அதை நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. செகண்ட் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிசினஸ் பண்றவங்க வந்து ஆட்டோமேஷன்ஸை பே பண்ணி வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ பே பண்ணி வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கே அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் தான். ஸோ பிசினஸ் பண்றவங்க படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சர்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்க, ஆட்டோமேஷன் ஸ்கில் இருக்குன்னா நீங்க நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை தவிர்த்து எனக்கு N8N கத்துக்கணும், நான் வந்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி செல்ஃபாவே ஒரு மோட்டிவேஷனோட வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். பிகாஸ் நான் எல்லாமே பேசிக்ல இருந்து சொல்லி தர போறேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ N8N பத்தி ஃபுல்லா படிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்க எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்போ N8N போறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு N8N போற எல்லாமே நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ படிக்க தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏபிசிடி தெரியணும், கரெக்டா? அந்த மாதிரி உங்களுக்கு N8N ஆட்டோமேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நிறையாலாம் இல்லைங்க, 2 தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நோடு. நோடுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம் தான் அதிகமா நம்ம N8Nல யூஸ் பண்ண போறது. ஓகே. ஸோ இதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களோட டீச்சரா இருக்கலாம், இல்ல ஹெச்ஆரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு லீவுன்னு சொல்லி ஒரு மெயில் போடணும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க மெயில் டைப் பண்ணாம, நீங்களே கண்டென்ட் எடுக்காம ஏஐயே கண்டென்ட் எடுத்துட்டு அதுவாவே அந்த யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு மெயில் பண்ணிருச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்க்கலாமா இப்போ? இப்போ உங்களுக்கு அந்த லீவ் லெட்டருக்கான மெயில் கண்டென்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஏஐ நான் வச்சுக்கிறேன். ஓகே. கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஏஐ வச்சிருக்கேன். இப்போ இந்த கண்டென்ட் ஏஐ வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், கரெக்டா? ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து மெயில் பண்ண போறேன். ஓகே. நான் வந்து மெயில் பண்ணணும். மெயில்ல நான் யாருக்கு பண்றேன்? ஹெச்ஆரா இருக்கலாம், இல்ல டீச்சரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவங்களுக்கு நான் வந்து மெயில் பண்றேன். ஓகே. மெயில் நான் பண்றேன், ரிசீவ் பண்ணல, கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? சென்ட் பண்றேன். அப்ப நான் வந்து மெயில்ல நான் வந்து ஒரு மெசேஜ சென்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. ஓகேயா? இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு திங்கை தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு கண்டென்ட் எழுதணும், கரெக்டா? கண்டென்ட் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு ஏஐ வேணும். சாட் ஜிபிடி இங்க போய் கேட்பீங்க இல்லையா, இந்த கண்டென்ட்டா ஜெமினி கிட்ட கேட்பீங்க இல்லையா? இங்க நம்ம ஏதோ ஒரு ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி, ஜெமினி, கிராக் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், நான் வந்து இப்போ சாட் ஜிபிடி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை ஓப்பன் ஏஐன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நான் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு. ஓகே. கண்டென்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் மெயில் சென்ட் பண்ணணும். அப்போ அங்க மெயிலுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த மெயிலுக்குள்ள போயிட்டேன். மெயிலுக்குள்ள நீ என்னப்பா ஆப்ரேஷன் பண்ண போறேன்னு கேட்பாங்க. ஜிமெயில் நீ எடுத்துட்ட, ஜிமெயில் நீ மெசேஜ் ரிசீவ் பண்ண போறியா இல்ல நீ அனுப்ப போறியா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், சென்ட் பண்ண போறோம். அப்ப சென்ட் பண்ணா யாருக்கோ அவங்களுக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு பேரு தான் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை தான் நோட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்பா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஏஐ டூல் எதுவா வேணா இருக்கலாம், அதை நோடுன்னு சொல்லணும். கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃபுல் ப்ராசஸ், அதை வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மெயிலுங்கிறது என்னது, ஒரு நோடு. கரெக்டுங்களா? இப்போ வந்து நோடுல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், வாட்ஸ்அப் இருப்பாங்க, மெயில் இருக்கு, ஜிமெயில் இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப், மெயில், ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். நான் வந்து ஏஐல கண்டென்ட் வாங்குறேன், கண்டென்ட் வாங்கிட்டு நான் வந்து மெயில் பண்றேன், மெயில நான் வந்து சென்டிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறேன். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் நம்ம ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம், நோடுனா என்ன, ஒர்க் ஃப்ளோனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு பேசிக் திங்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நமக்குள்ள போகும்போது நான் அந்த வேர்ட்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ தட் இன்னைக்கு உங்களுக்கு அது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு NI10ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதில் எப்படி கெட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அண்டில் தான் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாளைக்கு வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். தேங்க்யூ.